கண்ணாடி முன் நின்று தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிசா. அவள் அழகு அவளுக்கே சில நேரங்களில் கர்வத்தை தந்ததுண்டு. ஆனால் அந்த அழகுதான் அவள் அண்ணி மல்லிகாவுக்கு அவள் மீது தீராத வெறுப்பை உண்டாக்கி இருந்தது. இந்த அழகெல்லாம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போகும்டி. அப்போ தெரியும் உனக்கு. மல்லிகாவின் இந்த வார்த்தைகள் நிசாவின் காதுகளில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். நிசாவின் குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். தந்தை மறைந்த பிறகு அவள் தாய்தான் அவளுக்கு எல்லாமுமாக இருந்தார். அந்த வீட்டில் நிசாவின் கைதான் ஓங்கி இருந்தது. அவளுக்கு தவறுகளை கண்டால் பொறுக்காது. என்ன அண்ணி இது, அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி பழைய சோற்றை போடுறீங்க? உங்களுக்கு புதுசா சமைக்க முடியலன்னா சொல்லி இருக்கலாமே. நிசாவின் குரல் சமையலறையில் அதிகாரமாக ஒலித்தது. மல்லிகா கையில் இருந்த கரண்டியை தட்டில் ஓங்கி அடித்தாள். உன் அம்மாவை கவனிக்கிறது தான் என் வேலையா? உன் அண்ணன் சம்பாதிச்சு கொட்டுறதை சாப்பிட்டுக்கிட்டு எனக்கே அதிகாரம் பண்றியா? வாக்குவாதம் முற்றியது. ஒரு கட்டத்தில் அன்னைக்கும் நனதிற்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது. அப்போதுதான் நிசாவின் அண்ணன் ராஜேஷ் உள்ளே வந்தான். நிசா தன் அண்ணன் தனக்கு ஆதரவாக பேசுவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் நடந்ததோ வேறு. நிசா, இப்போ நீ என்ன பெரிய மனுஷி ஆயிட்டியா? என் பொண்டாட்டிக்கிட்டே கை நீட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? நீ ஒரு பொண்ணு, அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்கோ. உன்னை ஒரு நாள் நேர் பண்றேன் பாரு, அப்போ நீ அம்பு மாதிரி நேராகுவ. ராஜேஷின் கண்கள் சிவந்திருந்தன. அந்த இரவு நிசாவின் வாழ்க்கையே புரட்டி போட்டது. அன்றே அவள் தாயின் உடல்நிலை மிக மோசமானது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 நாட்களும் நிசா ஒரு சொட்டு தூக்கம் இல்லாமல் தவித்தாள். ஆனால் விதி அவளை தனிமைப்படுத்த முடிவு செய்துவிட்டது. அவள் தாய் அவளை விட்டு பிரிந்து சென்றார். தாய் மறைந்த அந்த வீட்டிற்குள் நிசா இப்போது ஒரு அகதியைப் போல உணர்ந்தாள். அவள் அண்ணனும் அண்ணியும் ஒரு மூலையில் ஏதோ ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பேச்சில் நிசாவின் எதிர்காலத்தை சிதைக்கும் ஒரு பெரும் சதி ஒளிந்திருந்தது. அவளுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலை ராஜேஷ் நிசாவின் அறைக்குள் நுழைந்தான். அம்மா போய் 1 வாரம் கூட ஆகல, இப்போ எதுக்கு அண்ணன் இங்கே வர்றான் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே ராஜேஷ் வெடிகுண்டை வீசினான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம், ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். நிசா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சொல்றீங்க அண்ணே? இப்போவா? ஆமாம், அம்மா போன துக்கத்துல நான் உனக்கு மேலதாளம் வச்சு கல்யாணம் பண்ண முடியாது. அமைதியா ஒரு கல்யாணம் நடக்கும். புகுந்த வீட்டுக்கு போயிட்டா நீயும் நிம்மதியா இருக்கலாம், எனக்கும் நிம்மதி என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வெளியேறினான். தன்னந்தனியாக நின்ற நிசா, சரி, எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். அண்ணி கொடுமையிலிருந்து தப்பிக்க இது ஒரு வழியா இருக்கும் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். ஆனால் அவளுக்காக ராஜேஷும் மல்லிகாவும் பார்த்து வைத்திருந்த அந்த மாப்பிள்ளை யார் என்பது தெரிந்தால் அவள் இதயம் சுக்குநூறாக போகிறது என்பதை அவள் அறியவில்லை. தாயின் மறைவு நிசாவின் உலகத்தையே இருளாக்கி இருந்தது. 4 நாட்களாக மருத்துவமனையும் கண்ணீருமாக இருந்தவளுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு நிம்மதி கிடைக்கவில்லை. அம்மா அமர்ந்திருந்த நாற்காலி, அவர் பயன்படுத்திய மருந்துகள் என ஒவ்வொன்றும் அவளை வாட்டின. ஆனால் அந்த துக்கத்தை கூட அனுபவிக்க விடாமல் அண்ணி மல்லிகாவின் ஏளன பேச்சுக்கள் அவளை துளைத்தன. என்னவோ மகாராணி மாதிரி ஆட்டம் போட்ட, இப்போ தாங்கிறதுக்கு ஆள் இல்லாம நிக்கிறியே, எப்படி இருக்கு என்று மல்லிகா கடந்து போகும் போதெல்லாம் சொல்லாமல் சொல்லின அவள் கண்கள். நிசா எதற்கும் பதில் பேசவில்லை. ஒரு மூலையில் முடங்கி கிடந்தாள். ஆனால் அவள் அண்ணன் ராஜேஷின் போக்கில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. எப்போதும் மல்லிகாவின் பேச்சை கேட்டு நிசாவை திட்டும் அவன் இப்போது ஒருவித மர்மமான அமைதியை கடைபிடித்தான். அடுத்த சில நாட்களில் ராஜேஷ் நிசாவின் அறைக்கு வந்தான். அவன் முகத்தில் ஒரு போலி அக்கறை தென்பட்டது. நிசா, அம்மா போனது வருத்தம்தான், ஆனா வாழ்க்கை அதோட நின்னுடாது இல்லையா? நீ இந்த வீட்டில் இருந்தா மல்லிகா கிட்ட தினமும் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம தான் இருப்ப. அதான் யோசிச்சேன், உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நீ உன் வாழ்க்கையை தனி சுதந்திரத்தோட வாழலாம்ல என்றான் ராஜேஷ். நிசா நிமிர்ந்து பார்த்தாள். அண்ணே, அம்மா மறைஞ்சு இன்னும் காரியம் கூட முடியல, அதுக்குள்ள கல்யாணமா? கொஞ்சம் காலம் போகட்டுமே. காலம்லாம் பார்க்க முடியாது நிசா, நல்ல இடம் தேடி வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப வசதியானவங்க, உன்னை ராணி மாதிரி வச்சுப்பாங்க. வர ஞாயிற்றுக்கிழமையே முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு இருக்கேன். அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ ஒரு நல்ல வீட்டுக்கு மருமகளா போறதுதான் சரி என்று படபடவென பேசி முடித்தான். அவன் பேச்சில் இருந்த வேகம் நிசாவிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அவரை பத்தி சொல்லவே இல்லையே. ராஜேஷ் ஒரு நிமிடம் தடுமாறினான். பின் சுதாரித்து கொண்டு, அதான் சொன்னேனே, பெரிய வசதி, தம்பிக்கு துணையா ஒரு அண்ணன்
இருக்கான், சொந்த வீடு, காசு பணத்துக்கு குறைச்சல் இல்ல, மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியான டைப்பு, மற்றபடி எல்லாம் சூப்பர். நான் உன் அண்ணன் உனக்கு கெடுதல் நினைப்பேனா என்று மழுப்பினான். பின்னணியில் நின்றிருந்த மல்லிகாவின் முகத்தில் ஒரு விகாரமான சிரிப்பு மின்னி மறைந்தது. ஆமாடி நிசா, உன் அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளைதான். நீ அங்க போயிட்டா அப்புறம் இந்த அண்ணியையே மறந்துடுவ பாரு என்றாள் மல்லிகா நக்கலாக. நிசாவுக்கு வேறு வழி இருக்கவில்லை. இந்த நரகத்தில் மல்லிகாவின் கொடுமைகளை அனுபவிப்பதை விட யாரோ ஒரு அறிமுகமில்லாதவருடன் வாழ்க்கை நடத்துவது மேல் என்று அவள் இதயம் சொன்னது. சரி அண்ணே, உன் இஷ்டப்படியே ஆகட்டும் என்று தலையாட்டினாள். திருமண ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் நடந்தன. எந்த ஆரவாரமும் இல்லை. உறவினர்களுக்கு கூட பெரிய அளவில் அழைப்பில்லை. அம்மா இறந்த துக்கம் என்று சொல்லி ராஜேஷ் எல்லாவற்றையும் எளிமையாக முடித்தான். நிசாவிற்கு பட்டுப்புடவை கூட மல்லிகா தான் தேர்வு செய்தாள். திருமண நாள் வந்தது. மணப்பெண் அலங்காரத்தில் தேவதை போல இருந்த நிசாவின் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் கவ்விக்கொண்டது. மணமேடைக்கு செல்லும் வரை அவள் மாப்பிள்ளையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. மேடையில் அமர்ந்திருந்த அந்த உருவத்தின் அருகில் நிசாவை அமர வைத்தார்கள். குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்த நிசா தாலி கட்டும் நேரம் நெருங்கிய போது மெல்ல திரும்பி பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவள் வாழ்நாள் முழுக்க கண்ட கனவுகளை ஒரே நொடியில் சிதைத்தது. பட்டு வேட்டி சட்டையில் இருந்த அந்த மணமகன் கையில் ஒரு மிட்டாய் காகிதத்தை பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு எதையோ பார்த்து தனக்கு தானே சிரித்து கொண்டிருந்தான். கலைந்த தலைமுடி, எதை பற்றியும் கவலை இல்லாத அந்த பார்வை. அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. நிசாவின் கண்கள் அண்ணன் ராஜேஷை தேடின. அவன் பார்வையை தவிர்த்தான். மல்லிகாவோ உன் அழகுக்கு ஏத்த ராஜகுமாரன் கிடைச்சிட்டான்ல என்பது போல கேலியாக பார்த்தாள். விதி அவளை பார்த்து சிரித்தது. அண்ணன் சொன்ன அம்பு போன்ற நேரான வாழ்க்கை இதுதானா? மணமேடையில் அமர்ந்திருந்த நிசாவின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அர்ச்சகர் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க அக்னி குண்டத்தின் புகை அவள் கண்களை மறைத்தது. ஆனால் அந்த புகையை விடவும் அவளை அதிகம் மறைத்தது அவள் அண்ணன் விரித்த சூழ்ச்சி வலைதான். மெல்ல தலை நிமிர்ந்து தன் அருகில் அமர்ந்தவனை பார்த்தாள் நிசா. அவன் பெயர் கார்த்திக். ராஜேஷ் சொன்னது போலவே அவன் மிக அழகானவன்தான். மாநிறம், எடுப்பான நாசி, அடர்த்தியான முடி என ஒரு சினிமா நாயகனைப் போலவே இருந்தான். ஆனால் அந்த முகத்தில் ஒரு முதிர்ச்சியோ அல்லது திருமணத்தின் தீவிரமோ துளியும் இல்லை. கார்த்திக் தன் கையில் வைத்திருந்த சில மிட்டாய்களை குழந்தைகளைப் போல ஒவ்வொன்றாக பிரித்து சுவைத்து கொண்டிருந்தான். அவனது பட்டு சட்டை எப்போதோ அழுக்காயிருந்தது. மேடையின் ஓரத்தில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்த்து எனக்கும் அந்த பொம்மை வேண்டும் என்று அவன் சத்தமாக கேட்டபோது மண்டபமே அமைதியானது. நிசாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அண்ணே, இது என்ன அண்ணே என்று கதற நினைத்தாள். ஆனால் அவளது குரல் எழவில்லை. ராஜேஷை பார்த்தால் அவன் எதையும் கவனிக்காதவன் போல தூணின் பின்னால் மறைந்து நின்றான். மல்லிகாவோ முகத்தில் ஒரு வெற்றி களிப்புடன் மற்ற பெண்களிடம் பார்த்தீர்களா, என் நனதுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான்னு என்று நக்கலாக பேசிக்கொண்டிருந்தாள். சுற்றி இருந்த பெண்கள் முணுமுணுத்தனர். பாவம் நிசா, எவ்வளவு அழகான பொண்ணு, பெத்த தாய் இருந்தா இப்படி ஒரு பைத்தியத்துக்கு கழுத்தை நீட்ட விடுவாளா? அண்ணன் அண்ணி சேர்ந்து பெண்ணோட வாழ்க்கையை மண்ணில் போட்டுட்டாங்களே. அந்த வார்த்தைகள் நிசாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. எழுந்து ஓடிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் எங்கே போவது? தஞ்சம் கொடுக்க தாய் இல்லை, பாதுகாப்பு தர தந்தை இல்லை. அவளுக்கு தெரிந்த ஒரே உலகம் அவளது அண்ணன் தான். அவனே அவளை பாதாளத்தில் தள்ளிவிட்ட பிறகு யாரிடம் நியாயம் கேட்பது? கெட்டிமேளம், கெட்டிமேளம்! அர்ச்சகர் கத்தினார். நிசாவின் உணர்வுகள் மரத்து போயின. கார்த்திக் யாரிடமோ சிரித்து பேசிக்கொண்டே ராஜேஷ் அவனது கையை பிடித்து கொடுக்க நிசாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். அந்த 3 முடிச்சுகளும் நிசாவின் கழுத்தை சுற்றிய தூக்கு கயிறாகவே அவளுக்கு தெரிந்தது. தாலி கட்டிய பின் இனிமே இவதான் உன் பொண்டாட்டி, பத்திரமா பார்த்துக்கோ என்று யாரோ விளையாட்டாக சொல்ல கார்த்திக் கைத்தட்டி சிரித்தான். ஆமா, எனக்கு பொம்மை பொண்டாட்டி வந்தாச்சு என்றான் குழந்தைத்தனமாக. கண்ணீர் நிசாவின் கன்னங்களை நனைத்தது. புகுந்த வீட்டிற்கு புறப்பட வேண்டிய நேரம் வந்தது. தன் அண்ணனிடம் கடைசியாக ஒரு முறை முறையிட நினைத்து அவன் அருகே சென்றாள். அண்ணே, எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் பண்ணின? நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் என்று விக்கல்களுக்கு இடையே கேட்டாள். ராஜேஷ் அவள் கண்களை பார்க்க அஞ்சி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி குறைவுதான், ஆனா பணத்துக்கு குறைச்சலே இல்லை. போய் பிழைக்கிற வழியை பாரு என்று கூறிவிட்டு நகர்ந்தான். மல்லிகா அருகில் வந்து, இனிமே உன் அழகும் அதிகாரமும்
அந்த பைத்தியத்துக்கிட்ட தான் செல்லுபடியாகும். ஒழுங்கா போய் சேரு என்று காதருகே நஞ்சை கக்கினாள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட ஒரு பிணத்தைப் போல நிசா காரில் ஏறினாள். தன் அருகில் அமர்ந்து ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டே விசித்திரமான சத்தங்களை எழுப்பிக் கொண்டிருந்த கணவனை பார்க்கும்போது அவள் எதிர்காலம் ஒரு நீளமான இருட்டு சுரங்கமாக தெரிந்தது. அந்த சுரங்கத்தின் முடிவில் ஒரு வெளிச்சம் காத்திருக்கிறது என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. நிசாவின் கால்கள் கனத்தன. தன் பிறந்து வளர்ந்த ஓடி பிடித்து விளையாடிய அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய தருணம் இதுதான் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. ஆனால் இப்போது அது அவள் வீடாக தெரியவில்லை, ஒரு வேட்டைக்காரனின் கூடாரமாக தெரிந்தது. காரில் ஏறுவதற்கு முன் கடைசி முறையாக தன் அறையை பார்த்தாள். அங்கிருந்த ஒவ்வொரு சுவரும் அவள் தாயின் நினைவுகளை சுமந்து நின்றன. அம்மா, நீ மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படி ஒரு அநியாயத்துக்கு பலி கொடுத்திருப்பியா என்று மனதிற்குள் கதறினாள். வாசல் வரை வந்த ராஜேஷ் சம்பிரதாயத்திற்காக அவளது தலையில் கை வைக்க முயன்றான். நிசா சட்டென்று விலகி நின்றாள். வேண்டாம் அண்ணே, உன் ஆசீர்வாதம் இனி எனக்கு தேவையில்லை. ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நீங்க எப்படி நிம்மதியா இருப்பீங்கன்னு நானும் பார்க்கிறேன் என்று எதற்கும் அஞ்சாதே. அதே பழைய நிசாவாக கண்கள் சிவக்க கூறினாள். ராஜேஷ் முகம் வெளுத்து போனது. சுற்றி இருந்தவர்கள் இதை கவனிப்பதை உணர்ந்த மல்லிகா நிலைமையை சமாளிக்க முன்னே வந்தாள். ஏய் நிசா, போதும், உன் நக்கலையும் நாவடக்கத்தையும் இங்கே விட்டுட்டு போ. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்தது தப்பா? இனிமே அங்கே போய் உன் வேலையை காட்டு. தயவு செஞ்சு இங்கிருந்து விடைபெறு என்று கத்தினாள். நிசா யாரையும் திரும்பி பார்க்கவில்லை. தன் கையில் இருந்த சிறிய பெட்டியுடன் காரை நோக்கி நடந்தாள். அங்கே கார்த்திக் ஏற்கனவே காரின் பின் இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து விசித்திரமாக சிரித்து கொண்டிருந்தான். வா வா, நாம டாட்டா போலாம் என்று அவன் கையை ஆட்டியது நிசாவின் இதயத்தில் ஆயிரம் ஊசிகளை குத்துவது போல இருந்தது. கார் நகரத் தொடங்கியது. அவள் பிறந்த வீடும் அண்ணன் அண்ணியின் துரோகமும் மெல்ல மெல்ல கண்முன்னே மறைந்தன. காரின் குலுக்களும் பக்கத்தில் இருந்தவனின் விசித்திரமான முணுமுணுப்பும் அவளுக்கு ஒரு புதிய உலகத்தின் பயத்தை கொடுத்தன. இனி என் வாழ்க்கை என்ன ஆகும்? இவனிடம் எப்படி பேசுவது? இவன் என்னை என்ன செய்வான்? 1000 கேள்விகள் அவள் தலையை சுற்றின. ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு கார் ஒரு அழகான வீட்டின் முன்னால் நின்றது. அது ஒரு வசதியான வீடுதான். 3 அறைகள் கொண்ட அந்த வீட்டின் முன்புறம் சிறிய தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு இளைஞன் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். அவன்தான் கார்த்திக்கின் தம்பி விக்ரம். விக்ரம் ஓடி வந்து காரின் கதவை திறந்தான். கார்த்திக் துள்ளி குதித்து இறங்கி வீடு வந்துடுச்சு, வீடு வந்துடுச்சு என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினான். விக்ரம் நிசாவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோடு வாங்க அண்ணி, பயப்படாதீங்க என்றான். அவன் குரலில் ஒரு விதமான அமைதியும் மரியாதையும் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்த நிசாவை விக்ரம் ஒரு அறையில் உட்கார வைத்தான். அண்ணி, இதுதான் உங்க வீடு. இங்க எல்லாமே வசதியா இருக்கும். ஆனா ஒண்ணு, என் அண்ணன் ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு உங்க மேல எந்த தீய எண்ணமும் கிடையாது. ஆனா அவர் மற்றவங்க மாதிரி நடந்துக்க மாட்டார் என்று சொல்லும் போதே அவன் குரல் சற்று தழுதழுத்தது. விக்ரம் மேலும் தொடர்ந்தான். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அண்ணி. என் மனைவிக்கு அண்ணனை பார்த்தாலே பிடிக்காது. அதனாலதான் நாங்க தனியா இருக்கோம். இனி இந்த வீட்டையும் அண்ணனையும் பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். ஏதாவது அவசரம்னா மட்டும் எனக்கு போன் பண்ணுங்க. இதோ இந்த செவுத்துல என் நம்பர் இருக்கு என்று ஒரு போன் நம்பரை காட்டினான். நிசா எதற்கும் பதில் சொல்லவில்லை. ஒரு இயந்திரம் போல தலையை மட்டும் ஆட்டினாள். அண்ணி, இன்னொன்னு, இப்போதைக்கு எல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் எல்லாம் சரியாகும்னு எனக்கு தோணுது. கவலைப்படாதீங்க என்று விக்ரம் சொன்ன அந்த வார்த்தை நிசாவின் மனதில் ஏதோ ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்தது. அவன் ஏன் எல்லாம் சரியாகும் என்று 2 முறை அழுத்தி சொன்னான் என்பது அப்போது அவளுக்கு புரியவில்லை. இரவு நெருங்கியது. விக்ரம் கிளம்பி சென்றான். அந்த பெரிய வீட்டில் முற்றிலும் அறிமுகமில்லாத மனநலம் குன்றிய ஒரு கணவனுடன் நிசா மட்டும் தனியாக நின்றாள். நிசப்தமான அந்த இரவில் பக்கத்து அறையிலிருந்து கார்த்திக் எதையோ உடைக்கும் சத்தம் கேட்டது. நிசா பயத்தில் தன் அறை கதவை தாளிட போனாள். விக்ரம் விடை பெற்று சென்ற பிறகு அந்த வீட்டின் நிசப்தம் நிசாவை பயமுறுத்தியது. வீட்டை சுற்றி பார்த்தாள். ஏசி, பெரிய தொலைக்காட்சி, விலையுயர்ந்த சோபாக்கள் என ஒரு நவீன வசதிகள் கொண்ட வீடாக அது இருந்தது. அண்ணன் சொன்னது போல பணத்திற்கு அங்கே குறைவில்லை என்பது புரிந்தது.
கார்த்திக் தன் அறையில் இருந்தான். நிசா மெல்ல அந்த அறையின் கதவை தள்ளி பார்த்தாள். அங்கே கார்த்திக் தரையில் அமர்ந்து சில உடைந்த பொம்மைகளை அடுக்கி விளையாடி கொண்டிருந்தான். நிசாவை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது. நீதான் அந்த புது பொம்மையா, விளையாட வரியா என்று கேட்டான். அவன் கண்களில் இருந்த அந்த மழலைத்தனம் நிசாவின் கோபத்தை மெல்ல மெல்ல குறைத்து ஒருவித பரிதாபத்தை உண்டாக்கியது. இல்லை, நான் உங்களுக்காக சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா என்று நிசா கேட்டாள். கார்த்திக் பதில் சொல்லாமல் ஒரு கார்ட்டூன் பாடலை முணுமுணுக்க தொடங்கினான். அவனிடம் மேற்கொண்டு பேச முடியாது என்பதை உணர்ந்த நிசா சமையலறைக்கு சென்றாள். அங்கே தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஏதோ ஒரு இயந்திரம் போல இரவு உணவை தயாரித்தாள். சாப்பிட கூப்பிட்ட போது கார்த்திக் சமத்தாக வந்து அமர்ந்து சாப்பிட்டான். ஆனால் சாப்பிட்டு முடித்ததும் அவனது நடத்தையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. இரவு 9 மணி இருக்கும். திடீரென்று கார்த்திக் எழுந்து கையில் ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு ஹாலின் ஓரத்தில் இருந்த இன்னொரு அறைக்கு சென்றான். நிசா அவனை பின்தொடர்ந்து எங்க போறீங்க, இதுதான் நம்ம ரூம் என்று சொல்ல வந்தாள். ஆனால் கார்த்திக் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த அறைக்குள் சென்று கதவை உள்ளிருந்து தாளிட்டு கொண்டான். லொக் லொக் என்று அவன் கதவை தாளிடும் சத்தம் அந்த அமைதியான இரவில் பெரிதாக கேட்டது. நிசா திகைத்து நின்றாள். என்ன இது? இவனுக்கு என் மேல விருப்பம் இல்லையா, இல்ல பயமா? ஏன் இந்த தனிமை? அவளுக்கு ஏகப்பட்ட கேள்விகள். ஆனால் ஒரு பக்கம் அவளுக்கு அது நிம்மதியாகவும் இருந்தது. ஒரு மனநலம் குன்றியவனுடன் ஒரே அறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லையே என்ற நிம்மதி. அன்று இரவு நிசாவுக்கு தூக்கமே வரவில்லை. தன் அண்ணன் செய்த துரோகம், தாயின் மறைவு, இப்போது இந்த மர்மமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் நினைத்து அழுதாள். ஆனால் விசித்திரம் என்னவென்றால் அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தது. யாருடைய தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதி. மறுநாள் காலை நிசா கண் விழித்து ஹாலுக்கு வந்தபோது மேஜையின் மேல் இருந்த காட்சியை கண்டு உறைந்து போனாள். மேஜையில் சூடான இட்லியும் சாம்பாரும் பார்சலில் வைக்கப்பட்டிருந்தன. கூடவே ஒரு காஃபி பிளாஸ்கும் இருந்தது. அவள் அதிர்ச்சியுடன் வீட்டின் மெயின் கதவை பார்த்தாள். கதவு உள்ளிருந்து தாளிடப்பட்டிருந்தது. தான் இரவு போட்ட தாழ்பால் அப்படியே இருந்தது. பிறகு இந்த சாப்பாடு எப்படி வந்தது? கார்த்திக்கின் அறை கதவு இன்னும் மூடியே இருந்தது. நிசாவுக்கு பயம் எடுக்க தொடங்கியது. விக்ரம் போன் நம்பரை சுவரில் பார்த்தால் போன் செய்யலாமா என்று யோசித்த போது கார்த்திக்கின் அறை கதவு திறந்தது. கார்த்திக் வெளியே வந்தான். அவன் முகம் தூக்க கலக்கத்தில் இருந்தது. நிசாவை பார்த்ததும் சாப்பிடு, சூடா இருக்கு என்று மட்டும் சொல்லிவிட்டு தொட்டிக்கு சென்று முகம் கழுவினான். நிசாவுக்கு தலை சுற்றியது. இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் தான் வெளியே போய் வாங்கிட்டு வந்தானா? ஆனா கதவு பூட்டி இருக்கே. இவன் உண்மையிலேயே பைத்தியம்தானா? அந்த புதிய உலகம் அவளுக்கு பல மர்ம முடிச்சுகளை போட தொடங்கி இருந்தது. திருமணமான பெண்ணுக்கு முதல் இரவு என்பது 1000 கனவுகளோடும் மெல்லிய வெட்கத்தோடும் விடிய வேண்டிய ஒன்று. ஆனால் நிசாவிற்கோ அது ஒரு தீராத மர்மத்தின் தொடக்கமாக அமைந்தது. விக்ரம் விடை பெற்று சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் நிசாவும் கார்த்திக்கும் மட்டுமே இருந்தனர். இரவு உணவை முடித்த பிறகு நிசா மெல்ல தன் அறைக்கு சென்றாள். அங்கே கட்டிலில் அமர்ந்திருந்தபடி தன் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருந்தாள். மனநலம் குன்றிய ஒருவனுடன் ஒரே அறையில் இருப்பது பாதுகாப்பானதா என்ற அச்சம் அவள் உள்ளத்தை உலுக்கியது. அவள் எதிர்பார்த்தது போலவே கார்த்திக் அறைக்குள் வந்தான். ஆனால் அவன் கையில் ஒரு மெல்லிய போர்வையும் தலையணையும் இருந்தன. அவன் நிசாவை ஏறிட்டும் பார்க்கவில்லை. எனக்கு இந்த ரூம் பிடிக்கல, நான் அந்த ரூமுக்கு போறேன், அங்கத்தான் என் பொம்மைகள் இருக்கு என்று குழந்தைத்தனமாக கூறிவிட்டு மின்னல் வேகத்தில் பக்கத்து அறைக்கு சென்றான். நிசா பின்னாடியே சென்று இங்க பாருங்க நாம என்று எதையோ சொல்ல முயன்றாள். ஆனால் அதற்குள் அவன் கதவை சாத்தி உள்ளிருந்து தாளிட்டு கொண்டான். அந்த சத்தம் நிசாவின் இதயத்தில் ஒரு பாரத்தை ஏற்றியது. நிசா திகைத்து நின்றாள். என்ன இது? என் அண்ணனும் அண்ணியும் இவனை பைத்தியம் என்று சொன்னார்கள். இவன் செய்கைகளும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த விலகல் என்னை ஒதுக்குகிறானா அல்லது என்னை கண்டு அவனுக்கு பயமா? தனி அறையில் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள் நிசா. அந்த அறை அவளுக்கு ஒரு சிறை கூடமாக தெரிந்தது. அண்ணியின் ஏளன சிரிப்பு அவள் காதுகளில் ஒலித்தது. உன் அழகுக்கு ஏத்த ராஜகுமாரன் கிடைச்சிட்டான்ல. மல்லிகாவின் அந்த வார்த்தைகள் அவளை காயப்படுத்தின. இவ்வளவு அழகானவள் என்று எல்லோரும் சொன்னார்களே, இன்று ஒரு மனநலம் குன்றியவன் கூட என்னை திரும்பி பார்க்கவில்லையே என்று நினைக்கும் போது அவளது பெண்மை ஒரு நிமிடம் சிறுமைப்பட்டதாக உணர்ந்தாள். அழுகை முட்டி கொண்டு வந்தது. விடிய விடிய அவளுக்கு தூக்கமே வரவில்லை. பக்கத்து அறையிலிருந்து அவ்வப்போது ஏதோ சத்தங்கள் கேட்டன. யாரோ பேசுவது போன்றும் கணினி இயங்குவது போன்றும் மெல்லிய ஒலிகள். பைத்தியம் என்பதால் ஏதோ சத்தம் எழுப்புகிறான் போலிருக்கிறது என்று தன்னைத்தானே
சமாதானம் செய்து கொண்டாள். அதிகாலை 4 மணி இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நிசா திடுக்கிட்டு எழுந்தாள். மெல்ல ஹாலுக்கு வந்து பார்த்தபோது மெயின் கதவு திறக்கப்பட்டு மீண்டும் சாத்தப்படுவது போல இருந்தது. ஓடி சென்று பார்த்தாள். கதவு உள்ளிருந்து தாளிடப்பட்டிருந்தது. எல்லாம் என் பிரமைதான் போல என்று நினைத்து கொண்டு திரும்பியவள் டைனிங் டேபிளை பார்த்து அப்படியே உறைந்து போனாள். அங்கே 2 நபர்களுக்கான சூடான டிஃபன் பார்சல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த உணவின் மனம் அந்த இடத்தையே நிரப்பியது. ஜன்னல் வழியே வெளியே பார்த்தால் யாரும் இல்லை. அந்த விடியாத இரவு அவளுக்கு ஒரு பாடத்தை புகட்டியிருந்தது. இந்த வீடும் இவனும் அவள் நினைப்பது போல அவ்வளவு எளிமையானவர்கள் அல்ல. இந்த மர்மமான அன்பிற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. நிசா மெல்ல அந்த பார்சலை திறந்தாள். அவளுக்கு பிடித்தமான காஞ்சிபுரம் இட்லியும் பொடியும் அங்கே இருந்தன. இவனுக்கு என் ரசனை எப்படி தெரிந்தது? நிசாவின் மர்ம பயணம் அந்த அதிகாலையில் இருந்துதான் உண்மையிலேயே தொடங்குகிறது. அந்த வீட்டில் விடியும் ஒவ்வொரு காலையும் நிசாவிற்கு ஒரு புதிய புதிரை முன்வைத்தது. கதவு உள்ளே தாளிடப்பட்டிருக்கும் போதே டைனிங் டேபிளுக்கு வரும் அந்த சூடான உணவுகள் அவளை திகைக்க வைத்தன. யாராவது ரகசியமாக உள்ளே வந்துவிட்டு போகிறார்களா? அல்லது கார்த்திக் நான் தூங்கும் நேரத்தில் வெளியே சென்று வருகிறானா என்ற கேள்விகள் அவளை குடைந்தன. ஒரு நாள் காலை நிசா கண்விழித்த போது மேஜையில் உணவோடு சேர்த்து ஒரு அழகிய பரிசு பெட்டியும் இருந்தது. மெல்ல திறந்து பார்த்தவள் ஆச்சரியத்தில் உறைந்தாள். அதில் ஒரு அழகான காஞ்சிபுரம் பட்டுப்புடவையும் அதற்கு பொருத்தமான சிறு தங்க நகையும் இருந்தன. அவள் திகைத்து போய் நின்றபோது கார்த்திக் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் கையில் ஒரு சாக்லேட் இருந்தது. அதை சாப்பிட்டு கொண்டே குழந்தைத்தனமாக இது உனக்கு, போட்டுக்கோ, நீ அழகா இருப்ப என்று சொல்லிவிட்டு சிரித்தான். கார்த்திக் இதெல்லாம் யார் கொடுத்தது? இவ்வளவு பணத்துக்கு ஏது வழி என்று நிசா அவன் கையை பிடித்து கேட்டாள். கார்த்திக் தன் கையை விடுவித்து கொண்டு அது பூதம் கொடுக்கும், நான் கேட்டா பூதம் கொடுக்கும் என்று குதித்து கொண்டே தோட்டத்திற்கு ஓடிவிட்டான். நிசாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. விக்ரம் சொன்னது போல இவர்களுக்கு சில கடைகள் வாடகையில் வருகின்றன என்பது உண்மைதான். ஆனால் ஒரு மனநலம் குன்றியவனுக்கு எப்படி சரியான ரசனையோடு நகைகளையும் உடைகளையும் வாங்க தெரியும்? சில நாட்கள் கழித்து நிசா சமையல் அறையில் காய்கறி நறுக்கி கொண்டிருந்த போது தெரியாமல் கத்தியில் விரலை வெட்டி கொண்டாள். ஆ என்று அவள் அலறி சத்தம் கேட்டு அடுத்த நொடியே கார்த்திக் அங்கே இருந்தான். அவன் கண்களில் அதுவரை பார்த்திராத ஒரு தீவிரமும் அக்கறையும் மின்னின. அவன் ஓடி வந்து அவள் விரலை பிடித்து முதலுதவி பெட்டியிலிருந்து மருந்தை எடுத்து போட்டான். அவனது கைகள் நடுங்கவில்லை. ஒரு தேர்ந்த மருத்துவர் போல மிக சரியாக கட்டு போட்டான். ஆனால் அந்த வேலை முடிந்த அடுத்த நிமிடம் மீண்டும் பழைய கார்த்திக்காக மாறி பெரிய காயம், ஐயோ பாவம் என்று கைகளை தட்டி கொண்டு ஓடினான். நிசா அந்த இடத்திலேயே சிலையென நின்றாள். அந்த ஒரு நிமிடம் அவனுடைய பார்வையில் இருந்த அந்த தெளிவு எங்கே போனது? இவன் வெறும் பைத்தியம்தானா? அன்று இரவு நிசாவுக்கு ஒரு புதிய சந்தேகம் வந்தது. கார்த்திக் அந்த பக்கத்து அறைக்கு சென்ற பிறகு கதவை தாளிடும் சத்தம் கேட்டது. நிசா மெல்ல அந்த அறையின் ஜன்னல் ஓரம் சென்றாள். ஜன்னல் திரைகள் முழுமையாக மறைக்கப்பட்டிருந்தன. ஆனால் உள்ளே இருந்து ஏதோ ஒரு ஒளி தெரிந்தது. ஏதோ ஒரு இயந்திரம் இயங்கும் மெல்லிய ஹம்மிங் சத்தம் கேட்டது. கார்த்திக் உள்ளே என்ன செய்கிறான்? உண்மையில் அவன் யாரிடமாவது பேசுகிறானா? அடுத்த நாள் மதியம் நிசா எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர்கள் ராஜேஷும் மல்லிகாவும். நிசா அசிங்கப்பட்டு போய் அழுது கொண்டிருப்பாள் என்று நினைத்து வந்த அவர்களுக்கு பட்டு புடவையும் நகையுமாக ஜொலிக்கும் நிசாவை பார்த்ததும் அதிர்ச்சியில் இதயம் நின்றுவிடும் போலிருந்தது. ஏய் நிசா, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த பைத்தியத்துக்கிட்ட இவ்வளவு பணம் ஏது? மல்லிகாவின் குரலில் பொறாமை தாண்டவமாடியது. நிசா ஒரு மூலையில் முடங்கி கிடப்பாள். தலைவிரி கோலமாக அழுவாள் என்று கனவு கண்டு வந்த மல்லிகாவிற்கும் ராஜேஷிற்கும் வாசலில் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. வீட்டின் கதவை திறந்த நிசா விலையுயர்ந்த பட்டு புடவையிலும் வைரத்தோடு ஜொலிக்கவும் நின்றிருந்ததை கண்ட மல்லிகாவின் முகம் கருத்தது. வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இவ என்னவோ இங்கேயும் ராணி மாதிரி இருக்காளே என்று மல்லிகாவின் மனம் பொறாமையில் எரிந்தது. என்ன நிசா, சௌக்கியமா? அண்ணனை பார்த்தா வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டியா என்று ராஜேஷ் ஒருவித தயக்கத்துடன் கேட்டான். அவன் கண்கள் வீட்டின் விலையுயர்ந்த சோபாக்களையும் மூலையில் ஓடிக்கொண்டிருந்த ஏசியையும் ஆச்சரியத்துடன் அளவெடுத்தன. வாங்க அண்ணே, வாங்க அண்ணி, உட்காருங்க என்று நிசா மிகவும் நிதானமாகவும் கம்பீரமாகவும் கூறினாள். உள்ளே வந்த மல்லிகா ஒவ்வொன்றாக குறையெடுக்க தொடங்கினாள். என்னடி நிசா, அந்த பைத்தியம் உன்னை அடிச்சு துன்புறுத்தலையா? இந்த ஏசிய நகை எல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த பைத்தியத்துக்கு வாய் துடைக்கவே தெரியாதுன்னு நினைச்சேன். உனக்கு சீர் செய்ய தெரியுமா?
என்று நக்கலாக கேட்டாள். அப்போது கார்த்திக் அங்கிருந்த பொம்மைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். ராஜேஷையும் மல்லிகாவையும் பார்த்ததும் அவன் முகம் ஒரு நொடி மாறியது. பின் மீண்டும் குழந்தையைப் போல விருந்தாளிகள் வந்தாச்சு, மிட்டாய் கொடுங்க என்று குதித்தான். மல்லிகா ஏளனமாக சிரித்தாள். பார்த்தியா ராஜேஷ், இவனை போய் மதிக்கிறாளே இவ நிசா, இவன் கூட வாழ்றதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் புதுசா இருக்கே, இவன் ஏதாவது திருடிட்டு வரானா? நிசா புன்னகைத்தாள். அது ஒரு அதிகாரமான புன்னகை. இங்க பாருங்க அண்ணி, என் கணவர் திருடுறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீங்க என்னை இங்க தள்ளிவிடும் போது நான் செத்து போயிருவேன்னு நினைச்சிங்க. ஆனா கடவுள் எனக்கு இந்த வீட்டுல எல்லா வசதியையும் கொடுத்திருக்காரு. நீங்க கஷ்டப்பட்டு வாழ்ற அந்த வீட்டை விட இது பெரிய வீடு. இங்க எனக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்குது. என் கணவர் என்கிட்ட பேசலனாலும் என் ரசனை தெரிஞ்சு எனக்கு பரிசுகள் தராரு என்றாள். மல்லிகாவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. நிசா, நீ ரொம்ப துள்ளாதே. ஒரு பைத்தியத்தோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். இது வெறும் ஆரம்பம்தான் என்று கத்தினாள். நிசா சமையலறைக்கு சென்று மிக விலையுயர்ந்த இனிப்புகளையும் பலகாரங்களையும் தட்டில் வைத்து அவர்கள் முன் வைத்தாள். சாப்பிடுங்க அண்ணி, இதெல்லாம் அந்த பைத்தியம் எனக்காக தன் கையால வாங்கி கொடுத்தது. இதுல ஒரு துண்டு கூட உங்க வீட்டு பழைய சோத்துக்கு ஈடாகாது என்று முகத்தில் அடித்தது போல கூறினாள். ராஜேஷ் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். மல்லிகா பொறாமை தாங்காமல் தட்டில் இருந்த இனிப்பை ஆவேசமாக எடுத்து சாப்பிட்டாள். அவர்கள் வந்த வேலை நிசாவின் அழுகையை பார்ப்பது. ஆனால் அவர்கள் திரும்பி சென்றது ஒரு பெரும் தோல்வி மனப்பான்மையுடன். அவர்கள் வாசலை தாண்டியதும் தான் நிசாவுக்கு ஒரு விஷயம் உரைத்தது. தன் அண்ணியிடம் அவ்வளவு சவால் விட்டு பேசினாலும் நிஜத்தில் கார்த்திக் எப்படி இதையெல்லாம் செய்கிறான் என்பது அவளுக்கே தெரியாத மர்மமாகத்தான் இருக்கிறது. கார்த்திக் தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டான். நிசா மெல்ல கதவருகே சென்று நின்றாள். உள்ளே இருந்து மீண்டும் அதே மெல்லிய கணினி ஒலிகள். உண்மை என்ன கார்த்திக், நீ என் எதிரிகளுக்கு முன்னாடி என்னை வாழ வைக்கிறியா, இல்லை என்னையும் சேர்த்து ஏமாத்துறியா? நிசாவின் தேடல் தீவிரமானது. அண்ணியும் அண்ணனும் சென்ற பிறகு அந்த வீடு மீண்டும் அமைதியானது. ஆனால் நிசாவின் மனதுக்குள் ஒரு பெரிய போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. தன்னை அவமானப்படுத்த வந்தவர்களுக்கு முன்னால் ஒரு கவசமாக நின்று தன் மானத்தை காப்பாற்றியது கார்த்திக் தான். அவன் ஒரு பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் அவனால் தான் இன்று தான் தலை நிமிர்ந்து நிற்க முடிந்தது. கார்த்திக் தனது அறையில் தரையில் அமர்ந்து ஏதோ ஒரு காகிதத்தை மடித்து கொண்டிருந்தான். நிசா மெல்ல அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். அவன் அவளை பார்த்து ஒரு சிறு பிள்ளைத்தனமான புன்னகையை உதிர்த்தான். கார்த்திக், ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை? நீ உண்மையிலேயே யாரு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நிசா அவன் கைகளை பற்றி கேட்டாள். கார்த்திக் தன் கைகளை விடுவித்து கொண்டு, நீ நல்லா இருக்கணும், நீ அழுதா எனக்கு பிடிக்காது என்று மலுப்பலாக சொல்லிவிட்டு மீண்டும் தன் காகித வேலையில் மூழ்கினான். அவனது அந்த ஒரு வரி நிசாவின் இதயத்தை உருக்கியது. இவனிடம் இவ்வளவு அன்பு ஒளிந்திருக்கிறதா? ஒருவேளை இவனை ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டினால் இவன் பழையபடி ஒரு சராசரி மனிதனாக மாற மாட்டானா என்ற தீராத தாகம் அவளுக்குள் எழுந்தது. நிசாவிற்கு ஒரு தோழி இருந்தாள். அவள் பெயர் பிரியா. பிரியா ஒரு மனநல மருத்துவர். நிசா அவளுக்கு தெரியாமல் போன் செய்து கார்த்திக்கின் நடத்தைகளை பற்றி விவரித்தாள். நிசா, நீ சொல்றத பார்த்தா இது ஒரு சாதாரண மனநல பாதிப்பு மாதிரி தெரியல. சில நேரங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது, ஆனா உலகத்துக்கு முன்னாடி குழந்தையா நடிக்கிறது. இது டிசோசியேட்டிவ் டிஸ்ஆர்டர் ஆக இருக்கலாம், இல்லனா அவன் எதையோ மறைக்கிறான் என்று பிரியா சொன்னாள். அன்று முதல் நிசாவுக்கு ஒரு புதிய லட்சியம் பிறந்தது. கார்த்திக்கை என் நேரமும் கவனித்து கொள்ள தொடங்கினாள். அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைப்பது, அவனோடு சேர்ந்து பொம்மைகளுடன் விளையாடுவது என அவனது உலகத்திற்குள்ளேயே அவளும் சென்றாள். கார்த்திக், நாளைக்கு நாம ஒரு டாக்டரை பார்க்க போலாமா என்று அவள் அன்பாக கேட்டாள். கார்த்திக்கின் முகம் சட்டென்று மாறியது. அவனது கண்களில் ஒரு நொடி பயம் தெரிந்தது. வேண்டாம் டாக்டர், ஊசி போடுவாங்க, எனக்கு பிடிக்காது என்று கத்திக்கொண்டே தன் அறைக்குள் ஓடி கதவை தாளிட்டு கொண்டான். அன்று இரவு நிசாவுக்கு தூக்கமே வரவில்லை. கார்த்திக் அந்த அறைக்குள் என்னத்தான் செய்கிறான்? அவனுக்கு ஏன் மருத்துவரை பார்க்க பயம்? அவள் மெல்ல எழுந்து கார்த்திக் அறையில் இருந்த அந்த மர்மமான ஜன்னல் பக்கமாக சென்றாள். உள்ளே இருந்து ஏதோ ஒரு ஒலி மெல்லியதாக மின்னியது. கார்த்திக் யாரிடமோ மிக தாழ்ந்த குரலில் ஆனால் மிக தெளிவான ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருப்பது போல அவளுக்கு தோன்றியது. கார்த்திக் இவ்வளவு தெளிவா பேசுறானா? அவன் யாருக்கிட்ட பேசுறான்? நிசாவின் சந்தேகம் இப்போது உறுதியானது. கார்த்திக் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தே
ஆக வேண்டும் என்று அவள் அன்றே சபதம் ஏற்றாள். நாட்கள் நகர நகர கார்த்திக்கின் மீதான நிசாவின் சந்தேகம் வலுவடைந்தது. அவன் ஒரு குழந்தையைப் போல விளையாடினாலும் அவனது சில செயல்கள் முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதனின் நிழலை பிரதிபலித்தன. குறிப்பாக தினமும் மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை கார்த்திக் வீட்டில் இருப்பதில்லை. கார்த்திக் எங்கே போறீங்க என்று நிசா கேட்டால், நான் பூச்செடிங்க கிட்ட பேச போறேன், பட்டாம்பூச்சி பிடிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி விடுவான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது அவன் காலணிகளில் படிந்திருக்கும் மண் அவன் ஏதோ ஒரு பூங்காவிற்கு மட்டும் செல்லவில்லை என்பதை நிசாவிற்கு உணர்த்தியது. ஒரு நாள் அவன் சட்டையில் ஒரு சிறிய காகித துண்டு சிக்கி இருந்தது. அதில் ஏதோ ஒரு நிறுவனத்தின் கணக்கு வழக்குகள் எழுதப்பட்டிருந்தன. ஒரு மனநலம் குன்றியவனின் சட்டையில் வணிகம் தொடர்பான காகிதமா? நிசாவின் கண்கள் சுருங்கியது. அன்று மதியம் கார்த்திக் வழக்கம் போல வெளியே கிளம்பினான். நிசா அவனுக்கு தெரியாமல் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். கார்த்திக் நேராக சென்றது ஒரு பழைய பூங்காவிற்கு தான். அங்கே அவன் சில சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். நிசா ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கவனித்தாள். இவ்வளவுதானா? நான் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறேனா என்று அவள் நினைத்த போதுதான் அந்த விசித்திரம் நடந்தது. விளையாடி கொண்டிருந்த கார்த்திக் திடீரென்று அங்கிருந்த ஒரு பொது கழிப்பிடத்திற்குள் சென்றான். 10 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தவன் முற்றிலும் வேறொரு மனிதனாக தெரிந்தான். அவனது நடையில் ஒரு கம்பீரம் இருந்தது. அவன் கண்கள் அங்கும் இங்கும் யாரையோ தேடுவது போல அலைபாய்ந்தன. அவன் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒரு நபரை கடந்து சென்றபோது அந்த நபர் கார்த்திக்கிடம் ஒரு சிறிய கருப்பு நிற பையை ரகசியமாக கொடுத்தார். கார்த்திக் அதை வாங்கி கொண்டு மீண்டும் அதே கழிப்பிடத்திற்குள் சென்றான். சில நிமிடங்களில் பழையபடி கலைந்த தலையுடனும் பித்து பிடித்த பார்வையுடனும் வெளியே வந்து மீண்டும் குழந்தைகளுடன் விளையாடத் தொடங்கினான். நிசாவிற்கு தூக்கி வாரி போட்டது. கடவுளே, இது என்ன நாடகம்? கார்த்திக் யாரிடமோ எதையோ கைமாற்றுகிறான். அவன் ஒரு குற்றவாளியா? இல்லை அவனது உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? அவள் பதற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். கார்த்திக் வருவதற்கு முன்னரே வீட்டிற்குள் புகுந்து எதையும் அறியாதவள் போல அமர்ந்து கொண்டாள். மாலை கார்த்திக் வந்தபோது அவன் கையில் நிசாவிற்கு பிடித்தமான மல்லிகை பூ இருந்தது. நிசா, இது உனக்கு அழகா இருக்குல்ல என்று அவன் நீட்டிய போது நிசாவால் அதை வாங்க முடியவில்லை. அவனது கைகளை பார்க்கும்போது அந்த ரகசிய பையை வாங்கிய அதே கைகளா என்று அவளுக்கு தோன்றியது. அன்று இரவு நிசா ஒரு முடிவெடுத்தாள். அவன் அந்த அறைக்குள் சென்ற பிறகு கதவை தாளிடும் வரை காத்திருக்க கூடாது. அவன் என்ன செய்கிறான் என்பதை நேரில் பார்த்தே ஆக வேண்டும். அவன் பைத்தியம் இல்லை என்றால் இத்தனை நாள் என்னுடன் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினான்? அவன் அன்பு கூட பொய்யா? இந்த எண்ணம் அவளை துளைத்தது. கார்த்திக் தினமும் அந்த அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொள்வது ஏதோ விளையாட்டிற்கு அல்ல என்பது நிசாவுக்கு தெளிவாகிவிட்டது. அவனது ஒவ்வொரு அசைவும் பூங்காவில் அவன் அந்த மர்ம மனிதனை சந்தித்த விதமும் நிசாவின் தூக்கத்தை கெடுத்தன. அவன் ஒரு குற்றவாளியா அல்லது ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறானா என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. அன்று மதியம் கார்த்திக் வழக்கம் போல வெளியே சென்றான். இதுதான் சரியான சமயம் என்று நிசா முடிவெடுத்தாள். அந்த அறையின் சாவியை கார்த்திக் எப்போதும் மறைத்து வைக்கும் இடத்தை அவள் ஏற்கனவே கவனித்து வைத்திருந்தாள். பீரோவின் அடியில் ஒரு பழைய பெட்டிக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சாவியை எடுத்தபோது நிசாவின் கைகள் நடுங்கின. மெல்ல அந்த அறையின் கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்ததும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அறை ஒரு பைத்தியக்காரனின் அறை போல இல்லை. அங்கே ஒரு மூலையில் பழைய உடைந்த பொம்மைகள் இருந்தாலும் இன்னொரு மூலை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அங்கே ஒரு சிறிய மேஜை, அதன் மேல் ஒரு நவீன மடிக்கணினி, அதிநவீன மொபைல் போன்கள் மற்றும் சில எலக்ட்ரானிக் கருவிகள் இருந்தன. அவள் மெல்ல அந்த மேஜை அருகே சென்றாள். அங்கே சில கோப்புகள் இருந்தன. அவை அனைத்தும் பங்கு சந்தை மற்றும் சர்வதேச வணிகம் தொடர்பானவை. கடவுளே, ஒரு பைத்தியத்தால் எப்படி இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கையாள முடியும்? திடீரென்று அந்த மேஜையில் இருந்த ஒரு சிறிய கருவி பீப் என்று சத்தமிட்டது. நிசா பதற்றமடைந்தாள். கார்த்திக் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது என்று அவள் கணக்கு போட்டிருந்தாள். ஆனால் அன்றைக்கு விதி வேறு விதமாக இருந்தது. வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நிசாவுக்கு வியர்த்து கொட்டியது. கார்த்திக் வந்துவிட்டான். இப்போது அறைக்கு வெளியே சென்று அவன் பார்த்து விடுவான். வேறு வழியின்றி அந்த அறையில் இருந்த ஒரு பெரிய திரை சீலையில் பின்னால் சென்று மறைந்து கொண்டாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கார்த்திக் உள்ளே வந்தான். அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாளிட்டான். திரை சீலைக்கு பின்னால் இருந்த நிசா தன் மூச்சை அடக்கி கொண்டு கவனித்தாள். கார்த்திக் அந்த மேஜை அருகே சென்றான். அவன் அமர்ந்த விதமே மாறிவிட்டது. இதுவரை அவன் காட்டிய அந்த சிறுபிள்ளைத்தனம் மறைந்து ஒரு முதிர்ந்த அதிகாரியின் கம்பீரம் அவனிடம் தெரிந்தது. அவன் தனது
போனை எடுத்து ஒரு எண்ணிற்கு அழைத்தான். அவன் பேசிய அந்த முதல் வார்த்தையே நிசாவை உறைய வைத்தது. ஹலோ விக்ரம். ஆமாம், அந்த டீல் முடிந்துவிட்டது. அந்த பணத்தை நிசாவின் பெயரில் இருக்கும் கணக்கில் டெபாசிட் செய்துவிடு. அவளுக்கு தெரிய வேண்டாம். இப்போதைக்கு நான் பைத்தியமாகவே இருப்பதுதான் அவளுக்கு பாதுகாப்பு. நிசாவுக்கு தலை சுற்றியது. விக்ரமும் இவனும் சேர்ந்து ஏதோ செய்கிறார்கள். அதுவும் இவளுடைய பாதுகாப்பிற்காகவா? ஏன்? கார்த்திக் உண்மையில் யார்? கார்த்திக் மேலும் தொடர்ந்தான். இன்னும் ஒரு மாதம்தான். அந்த ஆட்கள் ஊரை விட்டு போயிட்டா நான் நிசா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். அவளை ஏமாத்துறது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா அவளோட உயிர் எனக்கு முக்கியம். கார்த்திக் போனை வைத்துவிட்டு தனது தலைமுடிக்குள் கைகளை விட்டுக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது முகம் இப்போது மிகவும் சோகமாகவும் பாரமாகவும் இருந்தது. திரைசீலைக்கு பின்னால் இருந்த நிசாவிற்கு இப்போது எல்லாம் புரிந்தது. தன் கணவன் பைத்தியம் இல்லை. அவன் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தன்னையும் அவளையும் காப்பாற்ற ஒரு முகமூடியை அணிந்திருக்கிறான். அவள் மெல்ல வெளியே வர முயன்ற போது அவளது கால் அங்கிருந்த ஒரு பொம்மையின் மேல் பட்டது. கிரீச்! அந்த சத்தம் அமைதியான அந்த அறையில் இடியாக ஒலித்தது. கார்த்திக் சட்டென்று எழுந்து நின்றான். அவன் கண்கள் திரைசீலையை நோக்கி திரும்பின. அவன் முகத்தில் இப்போது அந்த பழைய குழந்தை கார்த்திக் இல்லை. ஒரு ஆபத்தான வேட்டைக்காரனின் பார்வை இருந்தது. திரைசீலையின் பின்னால் நின்றிருந்த நிசாவின் இதயம் ஒரு மேளம் போல அடித்து கொண்டிருந்தது. கார்த்திக்கின் குரலில் இருந்த அந்த அதிகாரமும் தெளிவான ஆங்கில உச்சரிப்பும் அவளை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தன. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி கார்த்திக் ஒரு சிறுத்தையைப் போல திரைசீலையை நோக்கி பாய்ந்தான். நிசா பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். திரைசீலை ஒரு பக்கமாக இழுக்கப்பட அங்கே தன் மனைவி நிற்பதை கண்ட கார்த்திக் அப்படியே சிலையாக நின்றான். அவனது முகத்தில் இருந்த அந்த தீவிரமான பார்வை மறைந்து ஒரு நிமிடம் திகைப்பு உண்டானது. ஆனால் இப்போது அவன் பழையபடி பைத்தியமாக நடிக்க முடியவில்லை. அவனது கைகள் போனை மேஜையில் வைத்தன. நிசா, நீ எப்படி இங்கே? அவனது குரல் இப்போது மென்மையாகவும் ஆழ்ந்த துக்கத்தோடும் இருந்தது. நிசாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. யார் நீங்க? எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? நீங்க பைத்தியம் இல்லையா? அப்போ இவ்வளவு நாள் நான் உங்களை நினைச்சி அழுத கண்ணீருக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று விக்கல்களுக்கு இடையே கத்தினாள். கார்த்திக் அவளை தொட முயன்றான். ஆனால் நிசா பின்வாங்கி சென்றாள். நிசா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. உன்னை காயப்படுத்தணுங்கிறது என் எண்ணம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னை ஒரு பைத்தியமாகவே நினைச்சிருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்து என்றான் கார்த்திக் மிக தெளிவான குரலில். ஆபத்தா? என்ன ஆபத்து? என் அண்ணன் சொன்னான். நீங்க பிறவியிலேயே இப்படிதானே. அண்ணியும் உங்களை வச்சு என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? நீங்க இவ்வளவு தெளிவா இருந்தும் ஏன் என்னை அவமானப்பட விட்டீங்க? கார்த்திக் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து தன் தலையை கைகளால் தாங்கி கொண்டான். உன் அண்ணனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நிசா. அவன் ஒரு பேராசைக்காரன். அவனுக்கு பணம் கிடைச்சா போதும்னு உன்னை என்கிட்ட வித்துட்டான். ஆனா நான் ஏன் இப்படி நடிக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. கார்த்திக் தன் கதையை சொல்ல தொடங்கினான். நான் இந்த ஊரிலேயே சிறந்த படிப்பு படித்து ஒரு பெரிய கம்பெனியில் மேலாளராக இருந்தவன். ஆனால் ஒரு நாள் என் நண்பர்களோட போன இடத்துல ஒரு எதிர்பாராத விபத்து நடந்தது. ஒரு தப்பான கும்பலோட மோதல்ல ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த பலியை என் மேலே சுமத்திட்டாங்க. நான் சிறைக்கு போயிருக்கணும். ஆனால் அந்த சமயம் நான் நிஜமாவே ஒரு பெரிய விபத்தில் சிக்கி தலையில் அடிபட்டது எனக்கு சாதகமாக அமைஞ்சது. நான் மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிச்சா மட்டும்தான் சட்டத்தில் இருந்தும் அந்த பழிவாங்க துடிக்கிற கும்பல்ல இருந்தும் தப்பிக்க முடியும்னு என் வக்கீல் சொன்னார். நிசா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அந்த கும்பல் இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்காங்க. நான் சாதாரணமா இருந்தா என்னை கொலை செஞ்சுடுவாங்க. அதனால தான் நான் இந்த முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கேன். விக்ரம் தான் எனக்கு வெளியில இருந்து எல்லா உதவியும் பண்றான். ஆனா நிசா, உன்னை நான் முதலா பார்த்தப்போ உன் மேல எனக்கு ஒரு இனம் புரியாத அன்பு வந்தது. நீயாவது நிம்மதியா இருக்கணும்னு தான் உனக்கு பிடித்ததையெல்லாம் ரகசியமா வாங்கி தந்தேன் என்றான் கார்த்திக் உருக்கமாக. நிசாவிற்கு இப்போது அவன் மேல் இருந்த கோபம் மறைந்து ஒரு பெரும் பரிதாபம் உண்டானது. தன் கணவன் ஒரு கைதி போல தன் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அப்போது திடீரென்று வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. கார்த்திக் கதவை திற. அது ராஜேஷின் குரல். அவனோடு இன்னும் சில ஆட்களின் சத்தம் கேட்டது. கார்த்திக்கின் முகம் வெளுத்தது. நிசா, சீக்கிரம் அந்த திரைசீலைக்கு பின்னாடி போயிடு. நான் இப்போ பழையபடி நடிக்கணும். இல்லைன்னா நம்ம 2 பேரையுமே அவங்க கொன்னுடுவாங்க. முகமூடி கலைந்தது. நிசா திரைசீலைக்கு பின்னால் மறைந்து கொள்ள கார்த்திக் மின்னல் வேகத்தில் தனது மடிக்கணினியை மறைத்துவிட்டு தரையில் அமர்ந்து பொம்மைகளை வைத்து விளையாடுவது போல நடிக்க தொடங்கினான்.
கதவு பலமாக தட்டப்பட்டது. கார்த்திக் கதவை திறடா. அண்ணன் ராஜேஷின் குரலில் ஒருவித நடுக்கமும் ஆத்திரமும் கலந்திருந்தது. கார்த்திக் எழுந்து சென்று கதவை திறந்தான். உள்ளே ராஜேஷுடன் பார்ப்பதற்கே முரட்டுத்தனமாக இருந்த 2 நபர்கள் நுழைந்தனர். அவர்கள் கைகளில் தடிமனான கயிறுகள் இருந்தன. என்ன அண்ணே, பொம்மை விளையாட வரீங்களா என்று கார்த்திக் மழலை மாறாமல் கேட்டான். ஆனால் ராஜேஷ் அவனை பிடித்து தள்ளினான். நிறுத்துடா உன் நடிப்பை. மல்லிகா சொன்னப்போ நான் நம்பல. ஆனா இப்போ நிசாவோட வசதியை பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. நீ எங்கேயோ திருடுற, இல்லனா யாரோ உனக்கு காசு கொடுக்கறாங்க. அதை சொல்ல போறியா, இல்ல இந்த ஆளுங்க உன்னை அடிச்சு பிடிக்கட்டுமா? நிசா திரை சிலைக்கு பின்னால் பதற்றத்தில் உறைந்து போனாள். தன் அண்ணன் இவ்வளவு கீழ்த்தரமாக மாறுவான் என்று அவள் நினைக்கவில்லை. அந்த முரட்டு ஆட்கள் கார்த்திக்கை பிடித்து நாற்காலியில் கட்டி வைத்தனர். சொல்லுடா, பணம் எங்க இருக்கு? நீ ராத்திரி எங்க போற என்று ஒருவன் கார்த்திக்கின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். கார்த்திக் வலிக்காக கதறினான். ஆனால் அவனது நடிப்பை சிதைக்கவில்லை. அடிக்காதீங்க, எனக்கு மிட்டாய் வேணும், நிசா நிசா என்று கத்தினான். நிசாவால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. திரைசீலையை தள்ளிவிட்டு வெளியே வந்தாள். நிறுத்துங்க அண்ணே, விடுங்க அவரை என்று சீறினாள். ராஜேஷ் அதிர்ச்சி அடைந்தான். நிசா, நீ உள்ளதான் இருக்கியா? இவனை பாரு, இவன் ஏதோ பெரிய தப்பு பண்றான். இவன் உன்னை ஏமாத்துறாண்டி. இல்லை அண்ணே, என்னை யாரும் ஏமாத்தல. நீங்க தான் என்னை துரோகம் பண்ணி இங்கே தள்ளி விட்டீங்க. ஆனா இவர் எனக்கு கடவுள் மாதிரி என்று சொல்லிவிட்டு கார்த்திக்கின் கட்டுகளை அவிழ்க்க முயன்றாள். அப்போது அந்த முரட்டு ஆட்களின் ஒருவன், ஏய் தள்ளுடி, இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை வழக்கோட முக்கிய சாட்சி இவன்தான். இவன் செத்துட்டா அந்த கேஸ் முடிஞ்சிடும். இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க முதலாளிக்கு ஆபத்து என்று கத்தினான். நிசாவிற்கு இப்போது எல்லாம் புரிந்தது. இவர்கள்தான் அந்த பழைய கும்பல். இவர்கள் கார்த்திக்கை கொல்ல வந்திருக்கிறார்கள். கார்த்திக் மெல்ல நிமிர்ந்தான். அவனது கண்களில் இருந்த அந்த மழலைத்தனம் மறைந்து கனல் தெரிக்கும் ஒரு தீவிரம் வந்தது. அவன் தன் கைகளை தானே விடுவித்து கொண்டு ஏற்கனவே கட்டுகளை தளர்வாகத்தான் வைத்திருந்தான். அந்த இருவரையும் ஒரே நேரத்தில் கீழே தள்ளினான். நிசா, விக்ரமுக்கு போன் பண்ணு, போலீஸை வர சொல்லு என்று கர்ஜித்தான். ராஜேஷ் பயத்தில் பின்வாங்கினான். கார்த்திக், நீ உண்மையாவே நல்லா இருக்கியா? கார்த்திக் நிசாவை பார்த்தான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. ஆமாம் நிசா, நான் போலீஸுக்கும் இவங்களுக்கும் பயந்துதான் இத்தனை நாள் பைத்தியமா நடிச்சேன். ஒரு விபத்துல நான் சிக்கினப்போ இவங்க தான் அந்த பழியை என் மேல போட்டாங்க. நான் தப்பிக்க ஒரே வழி பைத்தியமா இருக்கிறது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு உன் முன்னாடி என் முகமூடி கலைஞ்சிடுச்சு. இனி நான் பயப்பட மாட்டேன் என்றான் கம்பீரமாக. நிசா ஓடி சென்று அவனை தழுவி கொண்டாள். பரவாயில்லை, நீங்க உயிரோட இருந்தா போதும். இனி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அந்த அறையில் ஒரு அமைதி நிலவியது. ஆனால் அது புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி. அந்த தீய கும்பலின் தலைவன் வெளியே காத்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாது. உண்மையான அன்பு அறையில் அந்த முரட்டு ஆட்கள் நிலை குலைந்து கிடக்க ராஜேஷ் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். கார்த்திக் இப்போது ஒரு புதிய மனிதனாக நிசா முன் நின்றான். அவனது குரலில் இருந்த தெளிவும் பார்வையில் இருந்த உறுதியும் நிசாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நிசா, என்னை மன்னிச்சிடு. உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளணும்னு நான் நினைக்கல என்றான் கார்த்திக். அவளது கைகளை பற்றி கொண்டு நிசாவின் கண்களில் கண்ணீர் நின்றபாடில்லை. எதுக்காக இவ்வளவு பெரிய நாடகம்? உங்களுக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் என்னை உங்க வாழ்க்கையில ஏத்துக்கிட்டீங்க? கார்த்திக் மெல்ல புன்னகைத்தான். அந்த புன்னகையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. உன் அண்ணன் உன்னை எனக்கு மனம் முடிச்சு வைக்க போறதா விக்ரம் சொன்னப்போ முதல்ல நான் வேணாம்னு தான் சொன்னேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வீணாக்க எனக்கு இஷ்டமில்லை. ஆனா உன்னோட அண்ணியும் அண்ணனும் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பைத்தியத்துக்கு கழுத்தை நீட்ட நீ சம்மதிச்சப்போ உன் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்தது. அவன் தொடர்ந்தான். உன்னை அந்த நரகத்துல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன். என் கூட இருந்தா உனக்கு ஆபத்து தான். ஆனா அந்த வீட்டுல இருந்தா உனக்கு நிம்மதியே இருக்காது. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். உன்கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு பல முறை நினைச்சேன். ஆனா உனக்கு உண்மை தெரிஞ்சா நீ பயப்படுவ. உன் முகம் காட்டி கொடுத்துடும் தான் நான் அமைதியா இருந்தேன். நான் பைத்தியமா நடிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேவையான வசதிகளை செய்யணும் தான் ஆன்லைன்ல வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சேன். உனக்கு பிடிச்ச புடவை நகைன்னு ஒவ்வொன்றையும் நான் தேடி தேடி வாங்கினது எல்லாமே உன்னை நான் நேசிச்சதுனால தான். நிசாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தன்னை ஏமாற்றியதாக நினைத்த கணவன் உண்மையில் தன்னை ஒரு கண்ணாடி பாத்திரத்தை போல பாதுகாத்து வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்த போது அவளது அன்பு பன்மடங்கு பெருகியது. நீங்க எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களை ஒரு பைத்தியம்னு நினைச்சி
பரிதாபப்பட்டேன் என்று சொல்லி அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். நிசா, இல்லை நிசா, அந்த பரிதாபம்தான் எனக்கு பலத்தை கொடுத்தது. நீ எனக்காக சமைச்ச ஒவ்வொரு வேளை உணவும் என் மேல நீ காட்டின அக்கறையும் தான் நான் இன்னும் உயிரோட இருக்கணுங்கிற ஆசையை தந்தது. அந்த பழைய கொலை வழக்குல நான் நிரபராதின்னு நிரூபிக்க விக்ரம் எல்லா ஆதாரங்களையும் திரட்டிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சுதந்திரமான மனுஷனா வெளியே வருவேன். அப்போ உன்னை உலகமே பொறாமைப்படுற அளவுக்கு ராணி மாதிரி வச்சுப்பேன் என்று கார்த்திக் உருக்கமாக கூறினான். அப்போது தரையில் கிடந்த அந்த ரவுடி மெல்ல எழுந்திருக்க முயல கார்த்திக் அவனை மீண்டும் ஒரு உதையில் வீழ்த்தினான். நிசா, இப்போ நாம இங்கிருந்து கிளம்பணும். போலீஸ் வரதுக்குள்ள இவங்களோட மத்த ஆளுங்க வர வாய்ப்பிருக்கு என்றான். ராஜேஷை பார்த்த கார்த்திக், ராஜேஷ், நீ நிசாவோட அண்ணனா இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு உன் நிலைமையே வேறையா இருந்திருக்கும். இனியாவது திருந்தி வாழு என்று எச்சரித்தான். நிசா தன் கணவனின் கையை பலமாக பற்றி கொண்டாள். இனி நாம எங்க போனாலும் ஒன்னா போவோம். உங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன் என்றால் உறுதியாக. முகமூடிகள் கலைந்து விட்டன. இப்போது அங்கிருப்பது வெறும் உண்மையான அன்பு மட்டுமே. நிசா மற்றும் கார்த்திக்கின் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த இருள் விலகத் தொடங்கியது. விக்ரம் சொன்னது போலவே கார்த்திக் ஒரு நிரபராதி என்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அந்த தீய கும்பலின் சட்டவிரோத செயல்களை பற்றிய ஆவணங்களை போலீசிடம் ஒப்படைத்தனர். 1 மாத கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த அந்த கும்பலின் தலைவன் எல்லையை தாண்ட முயலும் போது பிடிபட்டான். கார்த்திக்கிற்கு இருந்த உயிருக்கு ஆபத்தான சூழல் இப்போது முழுமையாக நீங்கி இருந்தது. ஆனால் ஊர் மக்களுக்கு அவன் இன்னும் பைத்தியம்தான். நிசா, இனி நாம் ஏன் ஒளிந்து வாழ வேண்டும்? உண்மையை சொல்லி விடலாமா என்று கார்த்திக் கேட்டான். வேண்டாம் கார்த்திக், உண்மையை சொன்னால் பழைய பகைகள் மீண்டும் தலை தூக்கலாம். நாம் ஒரு நாடகத்தை நடத்துவோம். உங்கள் அன்பு மற்றும் சிகிச்சையால் நீங்கள் குணமடைந்து விட்டதாக ஊருக்கு தெரியப்படுத்துவோம் என்று நிசா ஒரு யோசனை சொன்னாள். அடுத்த சில வாரங்களில் நிசா தன் கணவனை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதும் அங்கே சிகிச்சை பெறுவது போலவும் ஊர் நம்பும்படி செய்தாள். மெல்ல மெல்ல கார்த்திக்கின் நடத்தையில் மாற்றம் தெரிவதாகவும் அவன் இப்போது பேசுவதாகவும் செய்திகள் பரவின. ஒரு சுப முகூர்த்த நாளில் நிசா தன் வீட்டில் ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தாள். அந்த பூஜைக்கு தன் அண்ணன் ராஜேஷையும் அண்ணி மல்லிகாவையும் அழைத்திருந்தாள். ராஜேஷும் மல்லிகாவும் தயக்கத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். அங்கே கண்ட காட்சி அவர்களை வாயடைக்க செய்தது. கார்த்திக் மிக நேர்த்தியான பட்டு சட்டை அணிந்து கம்பீரமாக நின்று விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் அந்த பழைய குழந்தைத்தனம் இல்லை, மாறாக ஒரு வெற்றிகரமான மனிதனின் புத்திசாலித்தனம் மின்னியது. மல்லிகா வியப்புடன், என்ன நிசா இது? உண்மையிலேயே உன் புருஷன் குணமாயிட்டாரா என்று கேட்டாள். நிசா புன்னகைத்தாள். ஆமாம் அண்ணி, உண்மையான அன்புக்கு எதையும் குணப்படுத்துகிற சக்தி இருக்குன்னு இப்போவாவது நம்புறீங்களா? நீங்க ஒரு பைத்தியத்துக்கிட்ட என்னை தள்ளி விட்டதா நினைச்சீங்க. ஆனா கடவுள் எனக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த கணவரை கொடுத்திருக்காரு என்றாள். கார்த்திக் ராஜேஷின் அருகில் சென்றான். ராஜேஷ், நீங்க எனக்கு செஞ்சது துரோகமா இருந்தாலும் அதனால தான் எனக்கு நிசா கிடைச்சா. அதனால உங்களை நான் மன்னிக்கிறேன். ஆனா இனிமேலாவது மற்றவங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க என்று நிதானமாக கூறினான். ராஜேஷ் தலை குனிந்து நின்றான். நிசாவிடம் இருந்த செல்வத்தையும் கார்த்திக்கின் கம்பீரத்தையும் பார்த்த மல்லிகாவுக்கு பொறாமையில் முகம் கருத்தது. தான் செய்த சதி தனக்கே வினையாக முடிந்ததை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அன்று மாலை பூஜை முடிந்ததும் நிசாவும் கார்த்திக்கும் தங்கள் வீட்டின் தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். நிலவு பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருந்தது. நிசா, நான் எப்போவோ இறந்திருக்க வேண்டியவன். ஆனா உன் அன்பால் தான் எனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கு. இனி இந்த வாழ்க்கை உனக்காக மட்டும்தான் என்று கூறி கார்த்திக் அவளது கையை பற்றி கொண்டான். நிசா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நிழல் தேடி அலைஞ்ச என் வாழ்க்கையில நீங்க ஒரு வெளிச்சமா வந்தீங்க. இனி நமக்கு எல்லாமே வசந்தம்தான் என்றாள். அவர்களது வாழ்வில் துயரங்கள் மறைந்து உண்மையான காதலும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை இனிதே தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து விடுங்கள். நன்றி.